படகுக்காரர்கள் பாறைகள் அபாயங்கள் ஆகியவற்றிலிருந்து விலகி பத்திரமாக பயணம் செய்வதற்காக கடலின் பல்வேறு இடங்களில் கலங்கரை விளக்கம் கட்டப்படுகிறது. சம்சாரம் என்னும் சாகரத்தில் சாய்பாபாவின் கதைகள் அத்தகைய பயனை நல்குகின்றன. அவைகள் அமிர்தத்துக்கு சுவையூட்டுகின்றன. நமது உலக பாதைகள் மிருதுவாகவும் கடப்பதற்கு எளிதாகவும் ஆக்கிக்கின்றன. ஞானிகள் கதைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவைகள். நமது செவிகளின் வழியாக உள்ளத்தினுள் புகும்போது சாரீர அபிமானம் அல்லது அகங்காரம் துவைத உணர்ச்சி ஆகியவை மறைகின்றன. நம் உள்ளத்தில் அவைகள் தேக்கப்படுமானால் சந்தேகம் பறந்தோடும். சரீரத்தின் பெருமை உணர்ச்சி கீழே இறங்கும். ஏராளமாக விவேகம் சேகரிக்கப்படும். பாபாவின் தூய புகழை விவரிப்பதும் அதையே அன்புடன் கேட்பதும் அடியாரின் பாபங்களை அழிக்கும். கிருதயுகத்தின் ஆன்மீக பயிற்சியானது சமதமா உள்ளம் உடல் இவற்றின் தனித்தன்மை திரேதா யுகத்திற்கு தியாகம், துவாபர யுகத்திற்கு வழிபாடு, கலியுகத்திற்கு இறைவனின் புகழையும் நாமத்தையும் இசையாக பாடுவதாகும். கடைசி பயிற்சியானது 4 வர்ணத்தைச் சேர்ந்த எல்லாருக்கும் உரியதாகும். மட்டைய பயிற்சிகளான யோகம், தியாகம், தியானம், தாரணை, உருமுகப்படுத்துதல் ஆகியவை பழகுவதற்கு மிகவும் கடினமானவை. இறைவனது சாய்பாபா புகழை செவிமடுப்பது மிகவும் எளியதாகும். நாம் நமது கவனத்தை சாய்பாபாவின் கதைகள் அவைகள் மீது திருப்ப மாத்திரமே வேண்டும். கதைகளை கேட்பதும் கீர்த்தனையாக பாடுவதும் புலன் உணர்வு பொருட்கள் மீதுள்ள உறவை நீக்கி அடியவர்களை பற்றறுத்தவர்களாக்கி முடிவில் ஆன்ம உணர்வுக்கு வழி நடத்தி செல்லும். இக்குறிக்கோளையே கருத்திற்கொண்டு சாய்பாபா சச்சரிதாமிருதா என்னும் அவரது கதைகளை எழுதச் செய்தார் அல்லது உதவி செய்தார். அடியவர்கள் இப்போது இக்கதைகளை எளிதாக படிக்கவோ கேட்கவோ செய்யலாம். அங்கனம் செய்யும்போது அவரை பாபாவை தியானம் செய்க.